ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கு வந்து விருது வழங்கும் திட்டம் மூலியமா விருது வந்து கொடுக்க போறாங்க. இந்த விருதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் முதல்ல இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்க வீட்ல ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் தான் வந்து இந்த விருதுகளை வந்து அளிக்க போறாங்க. இந்த விருது வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கான ஒரு விருது அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. இதுல மேலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2024 டு 2025 ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் உள்ள உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி அளவில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் அறிவியல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. துறைகளை பொறுத்த வரைக்கும் கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி அறிவியல், புவியியல், வேளாண் நடைமுறைகள் இந்த கேட்டகரியில நீங்க வந்து என்ன ஒரு ஸ்டாஃபா இருக்கிறீங்க, ஒரு டீச்சர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு இந்த கான்செப்ட் மூலியமா என்ன பண்றாங்கன்னா தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த ஒரு அவார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்க போறாங்க. வெறும் அவார்டு மட்டும் இல்லாம ரொக்க பரிசு பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ஸும் வந்து கவர்மெண்டோட அத்தாரிட்டியோட சர்டிபிகேட்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வெப்சைட் லிங்க், அதுக்கு உண்டான ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அறிவியல் நகரத்தால் 10 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு ரொக்க பரிசு காசோலையாகவும் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அறிவியல் நகர் அதாவது சயின்ஸ் சிட்டில வந்து 10 ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க போறாங்க. சோ அந்த 10 டீச்சர்ஸ்ல நீங்க ஒரு கேட்டகரியா இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாமே கொஞ்சம் கரெக்டா பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்ளை பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க, science-city-chennai.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்துட்டு நீங்க சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலா கைப்பட எழுதணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. கைப்பட எழுதி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதாவது வந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் சிஇஓ போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பரிந்துரையை வந்து பெற்றுக்கொண்டு 23/12/2024 அன்று அல்லது அதற்கு முன்பாக அறிவியல் நகர அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வெப்சைட்க்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெஸ்ட் சயின்ஸ் டீச்சர் அவார்டு 2024 டு 25 அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க தமிழ்ல பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல பண்ண போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்ல வந்து எடுக்கிறோம் அப்படின்னா தமிழுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அதுல மேலேயே வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டு விதிமுறைகள் என்ன ப்ரொசீஜர்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல விவரங்கள் டீடைலா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கணக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இயற்பியலுக்கு வந்து 2 டீச்சர்ஸ், வேதியியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டீச்சர்ஸ், உயிரியலுக்கு 2, அதே மாதிரி வேளாண்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஓகே, இது அப்படியே எல்லாமே ஃபுல்லா நீங்க ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து இளங்கலை கல்வியியல் பிஎட் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க டீச்சர்ஸ் ஃபீல்ட்ல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம், அதாவது அரசு பள்ளி அப்படின்னா தமிழக அரசு அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இடைநிலை உயர்நிலை மேல்நிலை இந்த பள்ளிகள்ல கற்பித்தல் அனுபவம் நிரந்தர பணியில் உள்ள ஆசிரியராக மட்டும் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க டெம்பரரி போஸ்டிங்ல இருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா வழிகாட்டுதல் வந்து படிச்சு பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்கள் விண்ணப்பதாரன் சரிபார்ப்பு பட்டியல் அப்படிங்கிற இடத்துல 10ஆம் வகுப்பு மதிப்பெண் தாள் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா இந்த இடத்துல ஆம் சொல்லிட்டு நீங்க கைப்பட எழுதணும். எழுதிட்டு இந்த இடத்துல வந்து எத்தனை பக்கம், ஒரு பக்கம்னா 1 பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரோட பெயர், அவங்களுடைய நிறுவனத்தின் முகவரி, அதாவது எந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்கூலோடைய அட்ரஸ்,
உங்களோட கான்டாக்ட் நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அப்படியே இன்னொரு பேஜ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைப்பு 2 அனெக்சர் ஃபார்ம் 2ல வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய விண்ணப்பம், அதாவது சிறந்த அறிவியல் ஆசிரியருக்கு உண்டான விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இதுல எழுதிக்கோங்க. இப்ப லேட்டஸ்டா நீங்க எடுத்துக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரருடைய பொதுவான தகவல்கள் அப்படிங்கிற இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர், அப்ளிகண்டோட நேம் வந்து தமிழ்லயும் நீங்க ரைட் பண்ணணும், இங்கிலீஷ்லயும் ரைட் பண்ணணும். 31/3/2024 அன்று உங்களுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் நீங்க கரெக்டா இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து ஏஜ் போட்டு பிராக்கெட்ல இருந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்படிங்கறதையும் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. தேசியம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்தியன் போட்டுக்கோங்க. வசிக்கும் பதவி, அதாவது நீங்க நீங்க வகிக்கும் பதவி, அதாவது இப்ப கரண்டா நீங்க என்ன டிசிக்னேஷன்ல வந்து இருக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் தான் கரெக்டா இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. தற்போதைய நிறுவனம், நிறுவனத்தின் முகவரி, அதே மாதிரி கடித பரிமாற்றத்திற்கான முகவரி அப்படிங்கிற இடத்துல அதையும் கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து கான்டாக்ட் நம்பர், அலைபேசி நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க. 10 வருஷமா 10 வருஷத்துக்கு மேலையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நேரம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அனுபவங்கள் வந்து எழுதிக்கோங்க. வகைகள் உயர்நிலை பள்ளியா இல்ல வந்து மேல்நிலை பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹை ஸ்கூலா இல்ல வந்து அப்படிங்கறது வந்து கரெக்டா நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா எழுதிக்கோங்க. துறைகள் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த துறை சார்ந்தவங்க, மேக்ஸா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜி இதுல நீங்க எதுவோ அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அதுக்கு நேரம் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கற்பித்தல் மொழி அப்படிங்கிற இடத்துல தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கறத நீங்க வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி, நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க, பள்ளி மற்றும் கல்லூரி மதிப்பெண் பட்டியல் மற்றும் பட்டப்படிப்பு சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசை எண் போட்டுட்டு நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டா நீங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எழுதிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எந்த காலேஜ் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ, எந்த யூனிவர்சிட்டி, எந்த இயர் பாஸ் அவுட், கல்வி பயின்ற மொழி தமிழா இங்கிலீஷா, நீங்க வந்து உங்களுடைய அந்த சிஜிபிஏ, அதாவது வந்து உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவு மார்க் நீங்க சதவீதம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத ஒன்ஸ் கரெக்டா நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இதெல்லாமே போட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மொழி பாடங்கள் தவிர அப்படிங்கிற இடத்துல மொழி பாடங்கள் தவிர கோர் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து கேக்குறாங்க. அதையும் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே அப்படியே கொடுத்ததுக்கு அப்புறம் வகுப்பை குறிப்பிடவும் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வகுப்பு அப்படிங்கறத கரெக்டா நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா டிக் பண்ணிட்டு 10th இருந்து 12th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டா நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ரைட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் சான்றளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறுவன தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கையொப்ப முத்திரை, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, சாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் இல்ல பிரின்சிபலுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல சீல் போட்டு சைன் போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒன்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய சாதனைகள் அப்படிங்கிற இடத்துல ஒன்ஸ் நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து 200 வார்த்தைகளால் மிகாமல் நீங்கள் செய்த தொழில்முறை கல்வி சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக வழங்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா விண்ணப்பதாரருடைய கையொப்பம்ங்கிற இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர் இந்த இதில் ஃபுல்லா எழுதிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய உறுதிமொழி படிவம் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கரெக்டா நான் கொடுத்தது எல்லாமே வந்து உண்மைத்தன்மைக்கு உட்பட்டதான், எந்த ஒரு ஃபேக்காவும் நான் வந்து கொடுக்கல அப்படிங்கிறத நீங்க செல்ஃப் டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல அவங்க பெயர் ஃபுல்லா எழுதிட்டு அவங்களோட சிக்னேச்சர் போட்டு டேட், இடம், தேதி, பிளேஸ் அப்படிங்கிறத கரெக்டா வந்து போட்டுக்கோங்க. நிறுவன தலைவரின் சான்றிதழ்கள் அப்படிங்கிற இடத்துல பிரின்சிபலுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிஇஓ, சீஃப் எஜுகேஷன் ஆபீசர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சிக்னேச்சர் வாங்கி நீங்க வந்து காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆபீஸ்க்கு போயிட்டு நீங்க வந்து கொரியர் போஸ்ட் மூலமா அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கறது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஸ்கீம் பத்தி, இந்த ஒரு திட்டத்தை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் டீச்சர்ஸா சயின்ஸ் டீச்சர்ஸா இருக்காங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.